ஆகஸ்ட் 22 ஏன் நம்ம மெட்ராஸ் டேவா கொண்டாடுறோம் தெரியுமா? சென்னை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோட பெயரா? மதராஸ் ஸ்டேட் எப்படி தமிழ்நாடா மாறுச்சு, மதராஸ் சிட்டி எப்படி சென்னையா மாறுச்சு, அதுக்கு பின்னாடி இருக்க அரசியலை பத்தி வரலாறு சொல்ற சுவாரஸ்ய தகவலை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கோரமண்டல கடல் பகுதியில் வணிகத்தை தொடங்க நினைச்ச பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்திய கம்பெனி விஜயநகர சாம்ராஜ்யத்தோட கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு சிறு நிலப்பகுதியை வெங்கடப்ப நாயர்கிட்ட இருந்து அப்போதைய ஜெனரல் சர் டி பிரான்சிஸ் ஆகஸ்ட் 22 1639 ஆண்டு வாங்கினாரு. இதை தான் நாம மெட்ராஸ் டேவா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். மாநிலங்களை மொழிவாரி பிரிக்க ஆரம்பித்தாங்க. அப்போது மெட்ராஸ் ஸ்டேட்டுன்ற பேரை தமிழ்நாடுன்னு மாற்ற சொல்லி இங்கிருந்து நிறைய குரல்கள் எழுப்பப்பட்டுச்சு. அதில் முக்கியமானவர் சங்கரலிங்க நாடார். பெயர் மாற்றத்துக்காக தொடர்ந்து 70 நாளுக்கு மேலே உண்ணாவிரதம் இருந்து தன்னோட உயிரை மாற்றிக்கிட்டாரு. அதனால் அப்போ இருந்த அண்ணா தலைமையிலான திமுக அரசு மத்திய அரசோட ஒப்புதலை பெற்று மெட்ராஸ் ஸ்டேட்டை தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் செஞ்சாங்க. ஆங்கிலேயர்களுக்கு இடத்த வழங்கி இப்போ நாம் இருக்க இந்த சென்னையை உருவாக காரணமாக இருந்த வெங்கடப்ப நாயக்கரோட தந்தை பெயரான சென்னப்ப நாயக்கரை தான் 1996 ஆண்டு அப்போ இருந்த முதல்வர் கருணாநிதி நம்ம சென்னைக்கு சூட்டினார். இந்த பெயர் மாற்றத்துக்கு ஏதாவது அரசியல் காரணம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. வந்தாரை வாழ வைக்கும் நம்ம சென்னையோட சில அடையாளங்களை பார்ப்போம். வந்தாரை வாழ வைக்கும் சென்னை தன்னை பழி சொல்கிறவங்களையும் வாழ வச்சுக்கிட்டு தன்னோட 385வது ஆண்டை கொண்டாடிக்கிட்டு இருக்கு.